நேர்மையாக இருக்கிறதால, ப்ரெசண்ட்டில் பேசுகிறோம், நேர்மையாக இருக்கிறதால நாங்கள் போய் பேச மாட்டோம். பீயிங் ஹானஸ்ட். ஓகே, நாங்கள் போய் பேச மாட்டோம், எங்கள் எப்பயுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் லைஸ். பீயிங் ஹானஸ்ட் வி நெவர் டெல் லைஸ். பீயிங் ஹானஸ்ட் வி நெவர் டெல் லைஸ். பொய்யே பேச மாட்டோம். ஆனால் பொய் பேசுறதே இல்லைங்க. வி நெவர் டெல் லைஸ். வி நெவர் டெல் லைஸ். புரியுதுங்களா? வலிமையாக இருக்கிறதுனால, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பாலம் பல லாரிகள் என்ன பண்ணுதாமா, தாங்க முடியுதாமா. ஓகே, பாருங்க, வலிமை அப்படின்னா பீயிங் ஸ்ட்ராங். ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரென்த் வராது. ஸ்ட்ரென்த்னா அது வேற மீனிங், இது வேற மீனிங். புரியுதுங்களா? பீயிங் ஸ்ட்ராங், வலிமையாக இருப்பதினால் இந்த பாலம் திஸ் பிரிட்ஜ் கேன் கேரி. ஓகே, மெனி. ராலியா லாரியா சொல்லுங்க, லாரியா ராலியா? ரெண்டுமே வேண்டாம், ட்ரக்ஸ்ன்னு போட்டு போயிடலாம். அது எதுக்கு நமக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ்? ஓகே, ரெண்டு வேணால் ட்ரக்குக்கு போயிடலாம். பாருங்க, பீயிங் ஸ்ட்ராங் திஸ் பிரிட்ஜ் கேன் கேரி மெனி ட்ரக்ஸ். திஸ் பிரிட்ஜ் கேன் கேரி மெனி ட்ரக்ஸ். அப்பாவாக இருப்பதால் அவர் நிறைய சவால்களை சந்திக்கணும். அப்பாவாக இருக்கிறதுனால அவர் நிறைய சவால்களை சந்திக்கணும். அது உண்மை தானே? பாருங்க, சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு வகையான ஏற்ற சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, பீயிங் a father. ஓகே, அவர் he has to face many challenges. எத்தனை சேலஞ்சஸ் அப்பா! கொஞ்சம் நஞ்சமா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் எத்தனை சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, ரைட். பாருங்கள், பீயிங் அ ஃபாதர் he has to face many challenges. Being a father he should. ஓகே, இல்லாட்டி he is facing many challenges. பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். Being a father he is facing so many challenges. அப்படிலாம் சொல்லுவோம்ல, சந்தித்து கொண்டிருக்கிறார். is plus ing. he is facing. சந்திக்கணும், he has to அப்படிங்கிற வார்த்தை நம்ம போடுறோம்.